ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட வந்திருக்கேன். அது என்னென்னு வந்து பார்க்கலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி கீரை வகைகளில் அயன் சத்து நிறைய இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களே வந்து ஜாஸ்தி கொஞ்சம் பேர் வந்து அதை சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதோட வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஓரளவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு நான் இலையை மட்டும் பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லே வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்க வேணாம், ஏன்னா அதோட க்ரீனஸ் வந்து போயிடும். நிழல்லே வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ஃபேன்லேயே வந்து காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, துவரம்பருப்பு, உளுந்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த முருங்கைக்கீரையிலையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு பவுட்ரு எடுத்துக்கிற வேண்டாம், லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து சூடு சாப்பாடில் கொஞ்சமாக, நம்ம நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு டெய்லி வந்து முருங்கைக்கீரை இந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு வந்தோன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கன்சீவாக இருந்த டைம் வந்துட்டு நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு டிப்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய குக்கிங் வீடியோ, ட்ராவல் வீடியோ, ஹெல்த் டிப்ஸ் வீடியோ, கிட்ஸ் ஹெல்த் டிப்ஸ் வீடியோ, கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, கிட்ஸுக்கு ஆல்ரெடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டேக் கேர். டாடா. பாய்.